உங்களுக்கான நல்லவை என்பது 2 மடங்கு அல்ல 3 மடங்கு அல்ல 10 மடங்கு வரக்கூடிய தன்மை இந்த தடவை ராகு உங்களுக்கு சுக்கிரனுடைய காம்பினேஷன் அப்படின்றது பயங்கரமான ஒரு பெயரை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு புகழை கொடுக்கும், நிறைய வருமானத்தை கொடுக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய வருமானம். ஸோ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே 12ஆம் தேதி வரைக்கும் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அடுத்து 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி சொல்வாக்கு செல்வாக்கு குழந்தைங்க குலதெய்வம் உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக மாத பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. இந்த ஜான்வரி 1 அதுக்குள்ளேயும் இந்த ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்குள்ளேயும் பிப்ரவரி மாதம் இனிதே மலர தொடங்கி விட்டது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன மேடம் முழுங்கி பேசுகிறீங்கன்னா வேறு வழி இல்லை, இந்த தடவை கொஞ்சம் முழுங்கி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. கடவுள்களே என் தப்பே கிடையாது, எல்லாம் ராகுவோட தப்பு. அதனால் தயவு செஞ்சு யாரு கீழே கமெண்ட்டில் என்ன கழுவி ஊற்றாதீங்க. நான் ராகுவோட நம்பர் தரேன், அவரை போய் கழுவி ஊற்றுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஓகோ ஆகோன்னு சொல்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் அப்படியே ஒவ்வொரு பிளானட்டாக மூவ் ஆக ஒரு 4-5 பிளானட்டோட கூட்டு சேர்க்கையாக இருக்கக்கூடிய ராகுவினோட அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இயங்க போகிறது அப்படின்ற நிதர்சனத்தை நம்ம இந்த தடவை புரிஞ்சு தான் ஆகணும். அதனால் எல்லாருக்குமே சூப்பராக இருக்குமா அப்படின்னா பார்ப்போம், இருக்கும், நம்பிக்கிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. சொல்லும் போதே குளருது, என்ன ஆக போகுதுன்னு தெரில. பிப்ரவரி மாதம் யூஸ்வலி நான் ரொம்பலாம் அப்படியே பயமுறுத்தலாம் மாட்டேன். பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கவனமோடும் விழிப்போடும் இருக்க வேண்டிய மாதமாகத்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அமைய காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். முதலே எதுக்கு பயத்தெல்லாம் காட்டிக்கிட்டு பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஆல்மோஸ்ட் எப்பயும் போல் 12ஆம் வீட்டில் சனி அப்படியே ஜாலியாக ஜிம்கானாவாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் 5ஆம் வீட்டில் கேதுவும் சிம்ம வீட்டில், அதே மாதிரி 11ஆம் வீட்டில் கும்ப வீட்டில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. ஓகே, எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகனுடைய தைப்பூசத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்றது எனக்கு தெரிந்து எப்பா முருகா நீ காப்பாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போதே தை 1ஆம் தேதி தைப்பூசத்தோடு முருகனுடைய எனர்ஜியோடு சந்திரன் பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்படியே இந்த பக்கமாக பார்த்தோன்னா 3ஆம் தேதி உங்கள்கிட்டலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படி ராகு கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி புதன் அப்படியே போய் 11ஆம் வீட்டில் காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்ப வீட்டுக்கு போகிறார். 6ஆம் தேதி நானும் வரேன் மச்சான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கிரனும் போகிறாரு. 13ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே சூரியன் மகர வீட்டில் இருந்து கும்ப வீட்டுக்கு தன்னுடைய பிரவேசத்தை தொடங்க போகிறார். ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்ன மிஸ்டர் செவ்வாயும் 23ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்ப வீட்டுக்குள் செலுத்தப் போகிறார். கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை, அதுவும் ராகுவினுடைய பிடியில். உலகத்துக்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த பிப்ரவரி மாதம் ஏற்கனவே சொன்னேன், பிப்ரவரி மாதம் ரொம்ப கவனம்னு. 10ஆவதுக்கு இந்த குரு வேற கொஞ்சம் வக்கரமாகி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த மேஷராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். என்ன மேடம் 11ஆம் இடத்துல இத்தனை கிரகம், அதுவும் ராகுவோட அப்படின்னு இப்போ தான் அப்படியே விட்டெல்லாம் போட்டிங்க, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படின்னா முதல் 15 நாட்கள் தாறுமாறாக இருக்குது. ஒன்றும் பெரிய நெகட்டிவ். ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காருங்க, வேறு என்ன வேணும்? எது எப்படி போனாலும் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மந்தாக இந்த மந்த் அப்படின்றது மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. நான் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ராகு அப்படின்னோடனே உடனே அது பெருசாக நெகட்டிவாக பேச வேணாம். ராகு அப்படின்னா பிரம்மாண்டம். உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் ராகு என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்காரு அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான நல்லவை என்பது 2 மடங்கு அல்ல 3 மடங்கு அல்ல 10 மடங்கு வரக்கூடிய தன்மையை இந்த தடவை ராகு உங்களுக்கு கொண்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரருக்கும் கிரியேட்டாக போகுது. அதுக்கு பிள்ளையார் சொல்லி யார் போட போகிறா? மேஷராசிக்காரங்க தான் போகிறாங்க. ஏன்னா ராகு கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு கோட்டை இருக்குது. ராகு கேது கெடுப்பார், ராகு கொடுப்பார்ன்ற மாதிரி நிறைய இருக்குது. ராகு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை நம்மளால் தடுக்கவே முடியாது. ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆக்கி விட்டு எப்படியே ஒரு மாதிரி நம்மளை திக்குமுக்காட செய்து விடுவார். கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல ஆல்மோஸ்ட் ராகு இருக்கார். இந்த தடவை புதன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுவோட அமைப்புக்குள் 3ஆம் தேதி புதன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். 3க்கும் 6க்கும் உடையப்பட்ட இந்த புதன் ராகுவோட சஞ்சாரம் செய்யும்போது ரைட்டா தப்பா அப்படின்னா நான் 2 சைடும் இந்த தடவை சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த தடவை அப்படி தான் கிளியராக சொல்லலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா பெருசாக நல்லவைகள் வருமா அப்படின்னு பார்த்தா வரும், ஆனால் அதை தனியும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஆம் இடம்
அப்படின்னு சொல்லக்கூடிய கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய மிஸ்டர் புதன் போய் ராகுவோடு இருக்கிறது உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு மாதிரியான தசாபுதி நடக்கிற பட்சத்தில் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம் தேவை தேவை தேவை. இல்லை ராகு சூப்பராக இயங்கிறான்னா பல பேருக்கு பிரம்மாண்டமான வெற்றி, கடல் கடந்த பயணம், சேவை மனப்பான்மை, பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு மேஷராசிக்காரர்கள் கொட்டி தீர்க்கக்கூடிய வண்ணத்தை இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி அமைந்திருக்கிறார் என்பதை பொறுத்து இந்த கோச்சார ராகுக்கும் அதுக்குமான ஒரு பரிவர்த்தனை, பார்வை, அதுக்கான ஒரு அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நிகழ காத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போயிட்டு அந்த வீட்டு அதிபதி தான் புதன். அவர் போய் ராகுவோடு சேரும்போது முயற்சி எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அது 11ஆம் வீட்டு காலபுருஷனுக்கு கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ நிறைய இந்த மேஷராசிக்காரங்க கடல் கடந்து போவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நிறைய பேர் கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு எடுக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பிரம்மாண்டமான நிலைமையை நோக்கி நகரும். 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உடையப்பட்ட இந்த சுக்கிரன் போயிட்டு அடுத்த 6ஆம் தேதி ராகுவோடு இணையக்கூடிய டைம் வாவ் எக்ஸ்ட்ராடனரி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சுக்கிரன் ராகு காம்பினேஷன் யார் எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டுங்க. 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய இடம், 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பப்ளிக் கூட கனெக்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல சுக்கிரனுடைய காம்பினேஷன் அப்படின்றது பயங்கரமான ஒரு பெயரை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு புகழை கொடுக்கும், நிறைய வருமானத்தை கொடுக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய வருமானம், எக்ஸ்ட்ராடனரியான வருமானம். ஆனால் ராகு அப்படின்னு நம்ம போட்டோன்னே இசிக்கோல்ட்டே என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். அது ஏமாத்து பிளானட்டு, ஏமாத்துக்கார, பேராசைப்பட வைப்பம், இதெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் மைனூட்டாக மனதில் வச்சுக்கணும். அப்போ பேராசையின் மூலமாக பணம் வருகிறதா இல்லை நிறைய பணம் வருது அப்படின்ற போது அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெளிவு கண்டிப்பாக இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும் போதே தேவைப்படக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது. அதனால் தயவு செஞ்சு இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, மற்ற விஷயத்தில் போகிறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் மேனிப்புலேட் பண்ண வருவாங்க. அந்த 2ஆம் இடம் 7ஆம் இடம் வழுக்கும்போது அது ராகுவோட அமைப்பில் இருக்கும்போது அந்த 2ஆம் இடமே ரிஷப வீடே ராகு உச்சமடையக்கூடிய ஒரு வீடு, மூல நூல்கள் அதுதான் சொல்லுது அப்படின்ற அமைப்பில் அந்த வீட்டு அதிபதியோடு ராகு சேர்ந்திருக்கிறார். ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, மற்ற எல்லா ராசிக்காரங்களோட மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அங்கேருந்து என்ன கெடுதல் இருந்தாலும் குருவினுடைய அந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, வாவ் சூப்பர். ஏன்னா 9க்கும் 12க்கும் உடையப்பட்ட அந்த குரு நிறைய கொஞ்சம் செலவுகள் பண்ண வைப்பார். உங்களுடைய பெயருக்காக, உங்களுடைய புகழுக்காக, உங்களுடைய வருமானத்திற்காக, வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைப்பார். குடும்பத்திற்காக நிறைய செலவுகளை மேற்கொள்வீர்கள். அது சந்தோஷமான செலவாக இருக்கும், அது ஒரு பிரம்மாண்டமான செலவாகும். உங்களை நிலைநிறுத்திப்பதற்காக சில விஷயங்களை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்குள் ஆட்படுத்தப்படுவீர்கள். ஸோ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே 12ஆம் தேதி வரைக்கும் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். 12ஆம் தேதி தாண்டி 13ஆம் தேதி எகெயின் பஞ்சமஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதியாக ராகுவோட சேர போகிறனால நிறையா பேருக்கு இந்த தடவை குழந்தை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய பெயர் புகழுக்கு களங்கம் வராமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய தன்மையாகத்தான் இருக்குது. என்ன மேடம் இப்போ தான் பெயர்லாம் நல்லாயிருக்கும், புகழ் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படின்னா அது சுக்கிரனுடைய சம்மந்தப்பட்டது. ஆனால் ராகு சூரியனோட சேர்ந்தாலும் நம்மளுக்கு இயல்பாகவே தெரியும். சின்ன குழந்தைங்களாம் நான் சொல்லணுமா என்ன, ராகு சூரியனோட சேர்ந்தாலும் ஒரு கிரகண தோஷத்தை உருவாக்கி கொடுப்பாருன்ற அமைப்பில் சூரியன் சொல்லக்கூடிய உங்களுடைய அப்பாவின் உடல்நிலை, உங்களுடைய கணவரின் உடல்நிலை, மூத்த பிள்ளையினுடைய உடல்நிலையை நீங்கள் கட்டாயமாக பார்த்து கொள்ள வேண்டிய தன்மையாகத்தான் இருக்கிறது. ஸோ எனக்கு நெகட்டிவ் தானா, பாசிட்டிவே இல்லையா அப்படின்னா இந்த பக்கம் எப்படிக்கா வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தலைமைத்துவம், பதவி, பெயர், புகழ், கீர்த்தி எல்லாம் வரப்போகுது உங்களுக்கு. ராகு எல்லாத்தையுமே பிரம்மாண்டப்படுத்துவார் அப்படின்ற இடத்துல ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், நிறைய மக்களோடு மக்களாக உங்களை பழக வைப்பார். 11ஆம் இடத்துல நிறைய மக்களோடு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். யாரெல்லாம் லாஜிஸ்டிக் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் ராகுவின் காரகத்துவமான விஷயங்கள் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்தான் வெற்றி குவிய போகிறது இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதியும் அப்படியே செவ்வாய் சேர்ந்து வருதல் அப்படின்றது ஏற்கனவே 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சந்திராஷ்டமம் வேறு. 23ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நல்ல வேலை இந்த 28 தான் நினைக்கிறேன். இல்லை தெரியாட்டி அப்புறம் கமெண்ட்டில் கீழெல்லாம் கழுவி ஊற்றாதீங்க, எனக்கு தெரில. ஒரு நாள் எஸ்ட்டாக இருந்தால் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 28ஆம் தேதி வரைக்கும் இந்த 5 நாட்கள் சின்சன் மாதிரி அமைதின்னு இருக்கணும். மேஷராசிக்காரங்க தப்பி தவறி கூட வாயை திறக்காதீங்க. உங்களை மேனிப்புலேட் பண்ண வருவாங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. ராசிநாதன் போய் திரும்ப ராகுவோட பிடியில் இருக்க போகிறாரு. லைட்டாக ரைட்டு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். நான் திரும்பவும் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் ராகுவோட பொசிஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இப்போ இருக்கக்கூடிய கோச்சார ராகு அதோட இம்பேக்ட் பண்ணும்போது அது நல்லவையாகவும் அது கெட்டவையாகவும் தீர்மானம் செய்யக்கூடிய
தனம் இப்போ தான். மேஷராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து 7.5 சனி ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாதுன்னே சொல்லிட்டு இருந்தேன். இப்பயும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல தான். பட் ஸ்டில் இந்த ராகு கொஞ்சம் சனியை போல் செயல்படுவார் என்கிற தன்மையிலும் விரயத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பையும் வைத்து பார்க்கும்போது கொஞ்சம் விரயங்கள் எட்டி பார்க்கக்கூடிய தனமாகத்தான் இருக்குது. சேமிக்கணும்னு ஒரு எண்ணம்லாம் இருந்ததுன்னா இப்போயே நான் பெரிய நடராஜர் ரப்பர் வாங்கி கொடுத்துறேன், அழிச்சிடுங்க. இந்த மாதம் அதுக்கு பாசிபிள் 1% கூட கிடையாது. அதனால் நல்லா செலவு பண்ணுங்க. மருத்துவ செலவு வராமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அதனால இந்த தடவை மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முதல் ஒரு 6 நாள் கவனம் தேவை. ஓகே, அடுத்த ஒரு 6 நாள் அடுத்தவங்கள்ட்ட பேசுறது, அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய வாக்குஸ்தானம் 2ஆம் வீட்டு அதிபதிக்கு ராகு வரப்போறாரு. பிரம்மாண்டமாக பேசுறது, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசி சில இடங்களில் நீங்களாவே வம்ப விலை கொடுத்து வாங்கிக்கிறதுக்கான சினாரியோ உருவாக்குவதற்கு ராகு தயாராக இருக்கார். நீ எப்படி நல்லவனாக இருந்துடலாம், நீ எப்படி வந்து இருந்துடலாம், நான் வரேன் அப்படின்ற மாதிரி அந்த வேலையை செவ்வனே பண்ணுவார். அடுத்து 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, சொல்வாக்கு, செல்வாக்கு, குழந்தைங்க, குலதெய்வம், எல்லா இடத்துலையும் பூர்வீகம் அப்படி லைட்டாக ஒரு சின்ன இக்கு வைக்கிறதுக்கு சூரியனோட சேர்ந்த ராகு ஏதோ ஒரு வேலையை பண்ண போகிறாரு. 23ஆம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் இவ்வளோ அடித்தா இவன் தாங்குவானா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உங்களை ஷேக் பண்ணி பார்க்குற மாதிரி ராசிநாதனோடு ராகு சேரப்போகிறார். இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் மெதுவாகவும் மேஷத்துக்கு வரவே வராத நிதானமாகவும் செயல்பட வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. நான் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டேன். அதனால் வந்து நீங்கள் என்ன கமெண்ட்டில் கழுவி ஊற்றினாலும் அது என் பிரச்சனை இல்லை. எல்லாமே ராகுவுக்கு நான் விட்டாச்சு. அதனால் நீங்கள் திட்டதாக இருந்தால் ராகுவை மென்ஷன் பண்ணி திட்டுங்க, வித்யாவை திட்டக்கூடாது. ஓகே, டீல். இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க போட்டுருங்க. படிக்கிற பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிப்பீங்க. ஏன்னா புதன் ராகு சேர்ந்த இணைவு அப்படின்றது தான் ஒரு நியூ விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், டீப் அனலைஸ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய படிப்பாங்க படிக்கிற பிள்ளைங்க. ஆல்மோஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் தசை நடக்குதோ, ஆல்மோஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த ராகு தசை நடக்குதோ, சூப்பரான டைம் பீரியட், வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு இந்த தசை நடக்கக்கூடிய ஆட்களுக்கு. நீங்கள் ஒரு 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு பிறகு உடல்நிலையிலும் மனநிலையிலும் பணநிலையிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு இடம் வாங்கி குவியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க. டிரான்சிட் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏதோ ஒரு விரயம் எட்டி போய்க்கிறது, அது சுப விரயமாக மாற்றக்கூடிய தன்மையெல்லாம் உங்கள் ராசிநாதன் கொடுக்க போகிறார். ஸோ நல்லவையெல்லாம் தேடி வரப்போகிறது. ராசி பலன் என்பது இந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான். இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் இத்தனை மாதம் நான் என்றைக்குமே இவ்வளோ நெகட்டிவாக உங்களுக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணதே இல்லை, பண்ணவும் மாட்டேன். பட் இப்போ கொஞ்சம் ராகுவோட பிடியில் இருக்கின்ற ஒரு கவனத்தை மட்டும் உங்ககிட்ட வைக்கிறேன். கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள். ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஹெல்த் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடிவயிறு, காலு, முட்டி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். கவனம் கவனம் கவனம். ரகசியங்கள் ரகசியமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. புரிஞ்சிருச்சு இல்லை? பார்த்து நடந்துக்கோங்க. 60 வயது தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருது, ரத்தம் ஏற்றுறது, ரத்தம் கொடுக்கறது, ஐவி போகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் உடல்நிலையோடு கொஞ்சம் பணமும் விரயமாகறதுக்கான நேரமாகத்தான் இருக்கிறது. இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க, என்ன கும்பிடுவீங்கன்ற தாண்டி இந்த தடவை நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த தடவை எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம், ராகுவையே அடக்கி ஆளக்கூடிய ஒரு பிளானட் யார்? கேது தான். எல்லாத்தையும் ஆள்றவன் ராகுனா அவனை அப்படியே அழகாக தம்சம் பண்ணக்கூடிய ஒரே பிளானட் கேது. அப்போ நம்ம கேதுவை அழகாக ஆக்டிவேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த தடவை எல்லாருக்குமே தப்பிச்சு போ ராகுவோடைய தேவையில்லாத அல்லல்களிலிருந்து பாசிட்டிவ் மட்டும் நம்ம அழகாக வாங்கிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? குலதெய்வத்தின் வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ராசியாக மேச ராசி இருக்குது. முடிஞ்சால் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இல்லையா உங்கள் குலதெய்வ படத்தை வச்சு இந்த ஒரு மாதம் முழுமையும் இழுப்பெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய நல்லவைகளை உங்களுக்கு மேஷராசிக்காரர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரமாக காத்திருக்கிறது. பணம்லாம் வருமானு கேட்காதீங்க. இந்த தடவை நான் போய் சொல்ல விரும்பலை. பணம்லாம் வந்து செலவாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். தேவைப்படுற இடத்துல மட்டும் வாக்குறுதிகள் கொடுங்கள். யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். ரகசியம் பரம ரகசியமாக இருக்கிறது நல்லது. பிரம்மாண்ட வெற்றி. நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராகு வேறு மாதிரி ஆக்டிவேட் பண்ணிவிடுவான். அதனால் உங்களுடைய செயலையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி விட்டு புரணி பேசுகிறோட கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. முடிஞ்சா பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சங்கடகடா சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு சந்தன காப்பு போட்டு இடது தொடையில் இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து வச்சுட்டு வாங்க. இதுவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகளிலிருந்தும் தவிர்க்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா இந்த தடவை நிறைய குதிரை பார்ப்பீங்க. குதிரை பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ஜெட் வேகத்தில் நீங்கள் ஓட ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ற இண்டிகேட் பண்ணி இந்த குதிரை தான் உங்களுக்கு காட்ட போகுது.
பயங்கரமாக ஓடுவீங்க இந்த தடவை. பயங்கரமாக நிற்கிறதுக்கு டைம் இருக்காது, பேசுறதுக்கு டைம் இருக்காது. நெக்ஸ்ட்டுன்ற மாதிரியான விஷயத்துக்குள் ராகு உங்களை நல்ல விதமாக இயக்கப் போகிறார். ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கீங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மற்றவங்களுக்குலாம் அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. சில ராசிகளுக்கு மட்டும் தான் இந்த கொடுப்பனை இருக்குது. அதில் முதன்மை ராசி எனக்கு தெரிஞ்சு மேஷ ராசி. ஸோ குருவோட பார்வையில் இத்தனை கிரகமும் ராகுவோட பிரிவில் இருக்கும் சுபத்துவமாக இயங்க போகுதுன்ற போது நிறைய பேருக்கு நல்லவை தான் நடக்கப் போகிறது. ஒரு சில பேருக்கு தான் நான் சொன்ன இந்த விஷயங்கள் நடக்குமே தவிர மற்ற எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. அதனால இந்த தடவை குதிரை பார்த்தீங்க அப்படின்னா நினச்சிக்கோங்க, தேவையில்லாமல் இந்த ராகுவால் வரக்கூடிய பிரச்சனை கெடுதாக வரப்போகிறதில்ல, நல்லதாக உங்களை தேடி வரப்போகிறது என்ற சமிக்கைகளை பிரபஞ்சம் கொடுப்பதற்காகவும் சீக்கிரம் ஓடு இந்த இடத்துல நிற்காது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாகவும் தான் இருக்கக்கூடிய சமிக்கைகளை குதிரை பார்த்தல் என்பது உங்களுக்கு நிகழ்த்தி கொடுக்க காத்திருக்கிறது.